சென்னையை அடுத்த படப்பையில் மாணாக்கர்களுக்கு தரமான பொறியியல் கல்வியினை வழங்குவதில் புகழ்பெற்று விளங்கும் பொறியியல் கல்லூரி ராசி பொறியியல் கல்லூரியாகும். இக்கல்லூரியின் சிறப்புகளை இன்றைய கல்வி பார்வையில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். மாணாக்கர்களுக்கு தங்களது அறிவுத்திறனை மேம்படுத்த தேவையான நூல்கள் இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன. இக்கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் எஸ் ரங்கநாதன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இந்த டிவி சேனல் வழியாக நேயர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரி 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்டதின் நோக்கம் வியாபார நோக்கம் அல்ல. மாணவர்களுக்கு யாங்கள் பெற்ற அறிவை, யாங்கள் பெற்ற செல்வங்களை பெற்றுத்தர வேண்டும், அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த கல்லூரியை தொடங்கினோம். இந்த கல்லூரியில் இதுவரை ₹1 கூட டொனேஷன் வாங்குவதில்லை. இங்கு படிக்கும் மாணவர்கள் ஒரு கல்லூரி வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பார்கள். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் சிறப்பான கணிப்பொறி ஆய்வகம் மிக சிறந்த முறையில் அமைய பெற்றுள்ளது. கல்லூரி வளாகத்தில் உள்ள அனைத்து துறைகளின் கணிப்பொறிகளும் கம்பியில்லா தொழில்நுட்பத்தை கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரானிக் சர்க்கியூட் ஆய்வக வகுப்பறையில் சர்க்கியூட்டின் பயாஸ் மற்றும் கனெக்ஷன், அவைகளை இணைக்கும் விதம், அதன் அவுட்புட் மெஷர்மெண்ட், CRO உபகரணம் மூலமாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் செய்முறை பயிற்சி வகுப்புகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. அனைத்து வகையான பம்ப் மற்றும் டர்பன்டைன்களின் செயல்திறன்களையும் கண்டறிய தேவையான வசதிகளையும் உள்ளடக்கியது. கால்வாய்களின் நீரோட்டத்தின் அளவை கணக்கிட உதவும் மாதிரிகளை கொண்டது. இந்த ஆய்வகத்தில் நீரியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவின் கீழ் மற்றொரு அங்கமான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் டைனமிக்ஸ் லேபில்
பல்கலைக்கழகம் பரிந்துரைத்ததை விட அதிக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. லெபார்ட்ரி எல்லாம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேபாக நாங்கள் ஏற்படுத்தி உள்ளோம். சுற்றுப்புறமும் ரொம்ப சுகாதாரமாக இருக்கிறது. இந்த கல்லூரி ஒரு 35 ஏக்கர் உள்ள ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமையப்பட்டிருக்கிறது. எங்கள் கல்லூரியில் மிகவும் சொசைட்டிக்கு தேவையான கோர்ஸ்கள் இருக்கின்றன. உதாரணமாக சிவில் இன்ஜினியரிங் சூழ்நிலையில் சிவில் இன்ஜினியரிங் மிகவும் தேவையான ஒரு படிப்பாக இருக்கிறது. அதற்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்லாம் இருக்கிறதுனால மக்கள்லாம் ரொம்ப சொசைட்டிக்கு தேவையான கோர்ஸுகள் வேலையெல்லாம். இதோடு கூட போஸ்ட் கிராஜுவேட்டையும் நாங்கள் 3 கோர்ஸ் நடத்துகிறோம். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு ஒன்று நடத்துகிறோம், இன்னொன்று எம்இ கேடுன்னு ஒன்று நடத்துகிறோம், இன்னொன்று வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒன்று நடத்துகிறோம். இந்த கோர்ஸ் வாயிலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல அறிவாளியாக வெளியே சென்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இக்கல்லூரியில் உள்ள தெர்மல் இன்ஜினியரிங் ஆய்வகத்தில் மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். இந்த ஆய்வகத்தில் பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் முதலிய இயந்திரங்கள் மாணாக்கர்களின் ஆய்வுக்காக நிறுவப்பட்டுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள மைக்ரோவேவ் ஆய்வகத்தில் மைக்ரோ அளவிலான அலைகளை கொண்டு செய்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிறப்பு இயந்திரங்கள் பிரிவில் ஷேப்பிங், ஸ்லாட்டிங், பல வகையான மில்லிங், ட்ரில்லிங் மற்றும் பல வகை கிரைண்டிங் மிஷின்களும் இங்கு அமையப்பெற்றுள்ளன. இவைகளை கொண்டு பலவித நுண்ணிய இயந்திர பாகங்கள் செய்ய முடியும். தெளிந்தோனாக்கும் தெரிந்தோனை சிறந்தோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் கணிப்பொறி ஆய்வாளர்களையும் உருவாக்கும் மிகச் சீரிய பணியை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.